ஓம் நம சிவாயம். சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் சனீஸ்வரர் பயிற்சி 2026 நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய். அடுத்தது ரிஷபராசி. இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்கு 2026 மார்ச் 6ஆம் தேதி பிறக்கிறது. சனி வெளியே வராரு. இது திருநள்ளாறு சனி பயிற்சி. அன்னைக்கு திருநள்ளாறில் ஒரு பெரிய விழா தான் அன்றைக்கி. சனி பகவான் மீன ராசிக்கு வர்றது 30 ஆண்டுகளுக்கு ஒரு டைம் தான் வருவார். இன்றைக்கி 30 ஆண்டுகள் கடந்து இப்போ மறுபடியும் வந்திருக்காரு. இந்த ரிஷபராசிக்கு சனி வர்றது ஒரு பெரிய யோகம், சாதாரண ஒரு யோகம் இல்லை. லாபஸ்தானாதிபதியே அவரோட வீட்டில் தான் சனி இருக்கார். அதாவது உங்கள் ராசிக்கு 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குருவோட வீட்டில் சனி இருக்குது. ஒரு பெரிய சிறப்பு. லாபத்தில் சனி இருந்தாலே எண்ணற்ற லாபங்கள். ஒரு லாபம் இல்லை, 3-4 விதமான லாபங்கள். லாபம்னு ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம்னு ஒன்று இருக்கும். லாபம்னு ஒன்று இல்லைன்னாக்கா வாழ்க்கையில் அந்த தொழிலை செஞ்சதுக்கே அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு லாபம் இருக்கும். நீங்கள் எந்த நட்போடு பழகியிருந்தாலும் அந்த நட்புக்கிட்ட ஒரு லாபம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கறத அந்த நட்பே உங்களை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு நிறைய தங்கம் சேருங்க. ஏன்னா லாபஸ்தானத்துலேருந்து சனி பார்க்குறாரு. ஏன்னா சனி ரிஷபராசிக்கு முதன்மையாக கடமைப்பட்டவர். ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு அவர் 9-10 கூடிய தர்ம கர்மாதிபதி. முதல்ல புரிஞ்சுங்க, 9 கூடிய தர்ம கர்மாதிபதி. அவர் தன்னுடைய 11வது வீட்டில், அதாவது ராசிக்கு லக்னத்துக்கு 11வது வீட்டில் சனி இருந்து தன்னுடைய 3வது பார்வை ராசியை பார்க்கறதுனால கலைத்துறை சிறப்பாக இருக்கும். எல்லாமே ஜெயமாகும். திரையுலகத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மெடியில் இருக்காங்களா, அவங்களாம் நல்ல சொசைட்டிக்கு நல்ல பெரிய ஒரு அமைப்புக்கு வருவாங்க. பேர் புகழோடு வருவாங்க. வருமானங்கள் உண்டு. சங்கீத நாட்டியம்லாம் நல்லா உண்டு. அதெல்லாம் இருக்குது. கேமராமேன்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் நல்ல இது. ஏன்னா கலைத்துறை, எனக்கு சுக்கிரன் கலைக்குரியவர் இல்லையா, அதனால் அந்த தன்மை அந்த சனி பார்க்கறதுனால அது நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது அந்த சனி எங்கே பார்க்குறாருன்னா, உங்கள் லக்ன ராசிக்கு சனி 4ஆம் இடம், இது 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம்னா புத்திரஸ்தானம். 5ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம், தாயினுடைய வயிறு, அதாவது கர்ப்பப்பை சொல்லலாம். அதனால் என்ன சார் அதில் ஏதாவது அப்படின்னு பயப்பட தேவை. 11ஆம் இடத்துலேருந்து சனி இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு, இந்த லக்னத்துக்கு அவர் சிறப்பான யோகாதிபதி. ஏன்னா சுக்கிரனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். சுக்கிரனாக்கா சனி உடனே இறங்கி வேலை செய்வார். எந்த வேலையாக இருந்தாலும் தலையாய கடமையாக அதை எடுத்துப்பார். ஏன்னாக்கா மகாபாரதத்தில் துரியோதனனும் கர்ணனும் எப்படி ஒரு நட்பு, அந்த மாதிரி மகாபாரதம் மாதிரி இவங்க 2 பேரும். சுக்கிரன்னா உடனே சனி வருவார், சனின்னா சுக்கிரன் உடனே வந்துடுவார். ஏன்னா சுக்கராச்சாரியார்னால முதன்மையானவர் அவர். அதனால 64 கலைகளுக்கு அதிபதியான சுக்கராச்சாரியாருடைய வீட்டை அவர் பார்க்கறதுனால சுக்கிரனுடைய இடத்த அவர் பாழ்படுத்த மாட்டார். கனவுல கூட நினைக்காதீங்க. குரு பார்க்கலன்னா கூட பாழ்படுத்த மாட்டார். ஏன்னா சுக்கிரன் வீடுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவருடைய ஆதிபத்தியம் காரகத்துவம், அதாவது 9-10 சொல்லக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவத்தை கையில் வச்சு 11ஆம் வீட்டு வழியாக தான் உங்களுக்கு செய்ய போறார். அதனால தான் சொல்ல வரேன், சுக்கிரன் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டவர்னு. அதனால் அந்த வீட்டின் வழியாக செய்யும்போது பலன்கள் நல்லா இருக்கும். பணம், காசு, பேர், புகழ், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். இது வரைக்கும் 2.5 வருஷமாக உங்களுக்கு என்ன கொடுத்தது? ஒன்றுமே கொடுக்கல. கல்யாணம் எல்லாமே நடந்தது. சில பேர் கல்யாணம்லாம் நிப்பாட்டி வச்சுது. இப்போ அப்படின்னா தொடரும், எல்லாமே சுபமாக தொடரும். ஏன்னா 11ஆம் இடம் வந்திருக்குது. இந்த 11ஆம் இடத்துக்கு கூட ஒரு பாடல் கூட சொல்லுவாங்க. கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர் மைந்தன் அதில் இருக்க விதியின் தீர்க்கம். கணமுள்ள நவம் 6 லாபம் 3னா 3, 6, 11 இந்த மாதிரி இடத்துல இருந்தாக்கா இது உபஜயஸ்தானம். அந்த இடத்துல சனி ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான குருவோட வீட்டில் இருக்கிறது பெரிய ஒரு அட்வான்டேஜ். எல்லாத்துக்கும் மேலே அவர் உங்கள் ராசியை பார்க்கறது பெரிய ஒரு சிறப்பு. தாய் சாணத்தை பார்க்கறது ரொம்ப ஒரு சந்தோஷம். பூர்வீக சொத்து எல்லாம் உங்களுக்கு அது தடைப்பட்டிருந்தா கூட அதெல்லாம் இது பண்ணிட்டு வேற இடம் மாற்றி கூட நீங்கள் வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க. ஏன்னா 5ஆம் இடம் இல்லையா, தாய் சாணம் இல்லையா, தாயினுடைய அருளால் உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும். தாய் கூட பிறந்தவங்களாலே உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்குது. அதுக்கு அடுத்தது புத்திரர்களாக உங்களுக்கு நன்மை உண்டு. ஒரு மிடில் வயசில் இருக்கிறவங்க குழந்தை இல்லைன்றதெல்லாம் குழந்தை பிறக்கும். ஒரு 50 வயசு 55 வயசு இப்போ தாத்தா பாட்டிக்கு ரேஞ்சுக்கு உள்ளே போகிறீங்கன்னாக்கா, ஐயோ பசங்களை படிக்க
திருமணம் பண்ணணும், போகணும் வரணும், அந்த ஏக்கம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொடுக்கும். 60 வயசுக்கு மேலே யாராவது இருக்கிறவங்களுக்கு சஷ்டாத்தியா பூஜை நடக்கும். 60வது கல்யாணம் சொல்லக்கூடிய கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் சனி. ஏன்னாக்கா சனி வந்து எப்பயுமே திருமணக்காரகன். அவர் 11 அவர் வந்து எப்போனாக்கா இதை 11ல் இருக்கும்போதே அவர் செய்யணும்னாக்கா அவர் செஞ்சேதான் ஆகணும். ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கார். குரு யாரு? கல்யாணக்காரகர். அதனால கல்யாணக்காரகன் வீட்டில் குரு இருக்கும்போது, இது குருவோட வீட்டில் சனி இருக்கும்போது அந்த திருமணத்தை செய்தே வைப்பார். அதனால சஷ்டாத்த பூஜைங்கிறது கன்ஃபார்மாக உண்டு. ரிஷபராசிக்கு 58 வயசு 60 வயசு 60 அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருமணத்தை கொடுக்கும். திருமணம் என்னன்னா அதே மனைவி, அதே குடும்பம், அதே குழந்தைங்க, அதே பேர, அதே பிள்ளைங்க தான். வேற ஒன்றும் கிடையாது. இவருன்னு புதுசாக ஒன்றுக்கு வெளியே எல்லாம் போய் கல்யாணம் பண்ண முடியாது. அதே பொண்டாட்டி, அதே குடும்பம், அதே மனைவி, அதே மக்கள், அப்படிதான் அந்த உறவுல தான் அப்படியே தான். அதனால மனைவியை வந்து சந்தோஷப்படுத்துவார், மனைவி கூட ரொம்ப ஜாலியாக இருப்பார். இதெல்லாம் வந்து அந்த சஷ்டியாத்த பூஜை முடிஞ்ச உடனே சந்தோஷமாக இருக்கும். அதனால மங்களகாரங்கள் எல்லாமே நடக்கும். மங்களகாரத்தில் தடை இருக்காது. கோவில் குளங்களில் போயிட்டு வருவீங்க. எல்லாத்துக்கும் வந்து 5ஆம் இடங்கிறது குலதெய்வ வழிபாடு, அதிர்ஷ்டமான ஒரு இடம். குலதெய்வ வழிபாடு எல்லாமே இருக்கும். ஆன்மீகம் நல்லா இருக்கும். இது தங்கத்தேர் கூட நீங்கள் அநேகமாக இழுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள். பாருங்கன்றத விட நீங்கள் உங்களை தன்னாலே இட்டுட்டு போகும். ஏன்னா சனி வந்து சனி பார்க்குறாரு, அதனால் சனி இழுத்துட்டு போயிடுவார். அதனால் குலதெய்வத்தில் ஒரு நல்ல அருள் கிடைக்கும். பயம் இல்லாமல் அதை மூவ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது சனி வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, எதாவது பண்ணிடுவாருன்னு அதெல்லாம் பயப்படாதீங்க. அதனால் மரண பயம், அந்த பயம், இந்த பயம்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா இருக்கும். லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. கடன் இல்லாமல் இருக்கும். இந்த 2.5 வருஷம் குரு மாறி மறுபடியும் 3, அதாவது உங்களுக்கு குரு 2ல் இருக்காரு. ஒரு சில மாதங்களில் 2 மாதங்கள்ல குரு வந்து அந்த 2ஆம் இடத்தை விட்டு 3ஆம் இடம் போய் உச்சபலம் பெற்றா கூட உங்களுக்கு யோகம் தான். 1. 2வது குரு போய் 3ல் போய் மறைஞ்சிட்டான்னு யோசிக்காதீங்க. 3ல் மறைஞ்சாலும் அவருக்கு உங்களுக்கு அட்டமாதிபதி. அவர் உங்கள் ராசிகள் லக்னத்துக்கு குரு மறைவு சாணத்தில் ஒரு மறைவு சாணாதிபதி, இன்னொரு மறைவு சாணத்தில் இருக்குது. உங்களுக்கு யோகம் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே அந்த குரு என்ன இருந்தாலும் அவர் பார்வை சுப பார்வைனால, அவர் ஏன்னாக்க நைசர்க சுபன்றனால அவருடைய பார்வை வந்து சனி மேலே விழுது. அவர் நைசர்க பாவராக வேலை செய்வார். ஆனால் அவர் உங்களுக்கு ரிஷபராசிக்கு வேலையே செய்ய மாட்டார். ஏன்னாக்கா அவர் வந்து அதை தான் முதல்ல சொல்லல, துரியோதரன் கர்ணன் மாதிரி அவரு. அதனால அந்த அவருடைய ஆதிபத்திய காரகத்தை வந்து 9, 10ன்னு சொல்லக்கூடிய ஆதிபத்திய கையில் எடுத்துக்கிட்டு பாக்கியஸ்தானம். ஏன்னா ராஜயோகாதிபதி ரிஷபலக்னத்துக்கும் இது அது கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் அவர் தான் வந்து 9, 10 கூடியாரு. அந்த லக்னத்துக்கு வந்து ராஜயோகாதிபதி. அதனால அவர் வந்து எப்படின்னாக்கா ராஜ கிரகமே அவர் தான். அதனால ராஜ அம்சம், ராஜ அமைப்பில் உங்களை சரியாக நடத்துவார். பயப்பட வேண்டாம், நல்லா இருக்கு. 8ஆம் இடத்துல மருமசானத்தில் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஏற்கனவே கிரானிக்கல் டிசீஸ்லாம் இருக்கிறவங்க தான் எல்லாம் கலைஞ்சிடும். ஏன்னா சனி பார்வையில் எல்லாத்தையும் கலைச்சி விட்டுருவார். ஏன்னா அவரே ஆயுள் சாணாதிபதி கலைச்சி விட்டுருவார். இப்போ நான் மேஷத்துக்கு சொன்னேன் இல்லையா, 9ஆம் இடத்தை அவர் சனி வந்து பார்க்குறாரு. தன்னுடைய பார்வையால் தந்தையினுடைய அமைப்பு நல்லா இருக்கும். 6ஆம் இடம் 8ஆம் இடம் அதுலேயும் பார்த்து பாருங்க. அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த இது வந்து, ஏன்னா அவர் வந்து மேஷ ராசிக்கு வந்து பாதகாதிபதியாக வந்ததுனால அந்த ஸ்தானமும் பலம் பெறும். அவர் வந்து விச்சக ஸ்தானமும் பலம் பெறனால அது அந்த இதை வந்து மர்ம பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். அதுலேயாவது கொஞ்சம் மருத்துவரை பார்த்தா சரியாகும். ஆனால் ரிஷப லக்ன ரிஷபராசிக்கு நீ மருத்துவரே பார்க்க தேவையில்ல, தன்னாலே சரியாயிடும். இருந்தாலும் அதுக்காண்ட ரெமெடி எடுத்துக்கங்க, அவ்வளோதான். மற்றபடி ரிஷபராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு யோகம் தான். வெளிநாடு வெளி மாநிலம் இங்கெல்லாம் போய் சம்பாதிக்கணுன்றவங்க எல்லாத்துக்குமே டக்குன்னு ஆஃபர் வரும், பயன்படுத்திங்க. சிறப்பாக இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. ப்ரொமோஷன்லாம் உண்டு. குழந்தை பாக்கியம், பேர பிள்ளைங்க, இதை தான் திருமணம், இது மாதிரி எல்லா சுபகாரியமும் இருக்கும். தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். சொசைட்டியில் உங்களுக்குன்ற கௌரவம் மரியாதை எல்லாம் உண்டு. சிறப்பாக செயல்படும். ரிஷபராசி நேயர்களே அனைவருக்கும் நமசிவாய. ஓம் நமசிவாய்.